நிகழ்ச்சிக்கு வெற்றி செவினை முழங்கி வெற்றி முரசை கொட்டி எனது உரையை தொடங்குகிறேன். மேடையில் வீட்டிருக்கக்கூடிய சங்கமத்தின் சட்ட விதிகள் இயற்றும் நிகழ்ச்சிக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய தமிழ்நாடு வணிகர்களின் சங்கமத்தினுடைய நிரந்தர நிறுவன தலைவர், வணிகர்களின் வள்ளல், அன்பனர், மதிப்புக்குரிய திரு செந்தில்குமார் அவர்களே, சங்கமத்தின் பொதுச் செயலாளர் அவர்களே, சங்கமத்தின் துணை பொதுச் செயலாளர் அவர்களே, சங்கமத்தின் பொருளாளர் அவர்களே, சங்கமத்தின் மாநில அணிப்பிரிவு தலைவர்களே, மண்டல தலைவர்களே, மாவட்ட தலைவர்களே, தொகுதி தலைவர்களே, மாவட்ட அணிப்பிரிவு தலைவர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் எனது பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு வணிகர்களின் சங்கமம் இது வணிகர்களுக்கான சங்கமம் மட்டுமல்ல, நல் மனிதர்களுக்கான சங்கமம். திருவண்ணாமலையிலே சங்கமத்தின் சட்ட விதிகள் இயற்றும் நிகழ்ச்சியாம். அதனால் நமது வணிகர்களுக்கெல்லாம் ஒரே மகிழ்ச்சியாம். நமது சங்கமத்தில் இன்றிலிருந்து அமலாகிறது புரோட்டோகால். நமது சங்கமத்தில் இன்றிலிருந்து அமலாகிறது புரோட்டோகால். காத்திருங்கள், சம்பந்தப்பட்ட கோரிக்கைக்கு அதிகார படிகளை விளக்கினங்க உங்களுக்கு ஒரு போர்க்கால். நமது சங்கமத்திற்கு இயற்றப்பட்டது சட்ட விதிகள். இதனால் நம்மை நெருங்காது சதிகள். ஏனெனில் சட்ட விதிகள் அனைத்தும் நமது நிறுவன தலைவரின் தொழில்நுட்ப மதிகள். தமிழ்நாட்டில் இருக்கின்றது ஆயிரக்கணக்கான பதியப்பட்ட வணிகர் சங்கங்கள். ஆனால் அவைகள் யாவும் வணிகர்களின் மனதில் பதியப்படவில்லை. ஆனால் நமது தமிழ்நாடு வணிகர்களின் சங்கமம் வணிகர்களின் மனதில் மட்டுமல்ல, மக்கள் மனதிலும் விரைவில் பதியப்பட போகிறது. ஆக நமது சங்கமத்தின் சட்ட விதிகளை அமலாக்கப்பட்டதற்கு பிறகு நமது சங்கமம் முழு புத்துணர்ச்சியுடன் ஒரு ராக்கெட் வேகத்தில் முழு வளர்ச்சி காணப்போகிறது என்பதில் ஐயமில்லை. ஈசன் கொடி கொண்டுள்ள அக்னி ஸ்தலத்திலே இந்த நல்ல ஒரு தொடக்கத்தை தொடங்கியுள்ளோம். எப்படி அக்னி ஜுவாலையின் முன் யாரும் எளிதில் நெருங்கிவிட முடியாதோ, அதை போலவே நமது சங்கமத்தில் வணிகர்களுக்கு எதிராக யாரும் நம்மளை நெருங்கிவிட முடியாது. அந்த அக்னி சோலை தான் நமது நிரந்தர நிறுவன தலைவர் என்று கூறிக்கொண்டு சட்ட விதிகளை ஒன்றாக வாசிக்கிறேன். பெயர் தமிழ்நாடு வணிகர்களின் சங்கமம். இனிமேல் சங்கமம் என்ற சொல் எங்கு வந்தாலும் அது வணிகர்களின் சங்கமத்தையே குறிக்கும். விதி எண் 2 தோற்றம். 2020ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் நாள் திரு செந்தில்குமார் BA LLB அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டு இந்திய அரசியலமைப்பின்பால் உரிமைகளையும் கடமைகளையும் கொண்டு எந்தவித இனம், மொழி, ஜாதி வேறுபாடு இல்லாத வணிகம் செய்யும் வணிகர்களுக்காகவும் அவர்களின் நலனுக்காகவும் உரிமைக்காகவும் உயர்விற்காகவும் கட்டமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட சட்டப்படியாக பதிவு செய்யப்பட்ட அமைப்பே தமிழ்நாடு வணிகர்களின் சங்கமம் ஆகும். விதி எண் 3 அமைப்பின் கொள்கைகள். தமிழ்நாடு வணிகர்களின் சங்கமமானது எந்த ஒரு இனம், மொழி, ஜாதி பாரது இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்துள்ள உரிமைகளையும் கடமைகளையும் பின்பற்றி தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி வணிகர்களையும் தனிநபர் பாதுகாப்பு மற்றும் தொழில் பாதுகாப்புகளை வழங்கி வணிகர்களுக்கு ஊக்கமளித்து உயர்வளிக்கும் வகையில் செயல்படுவது மற்றும் வணிகர்களுக்கான நியாயமான உரிமைகளை அரசிடமிருந்து பெற்றுத் தருவது, வணிகர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை எதிர்த்து போராடுவது மற்றும் உரிமை குரல் கொடுப்பது, வணிகர்களின் தொழில் அபிவிருத்திக்கு உண்டான வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவது மற்றும் வணிகர்களின் நலனுக்கு உண்டான நமது சங்கமத்தின் எந்த